வாங்க பாருங்க எந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க. நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிற மலை மேலே வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் தெரியுதுங்களா? இங்கேருந்து பார்க்குற அழகே தனிங்க. சென்னை சிட்டியவே அப்படியே ரசித்து பார்க்கலாம். அப்படி தெரியுது இந்த இடம். உயிரே இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். நிலாவிலேருந்து கீழே பூமியை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தெரியுது. அவ்வளோ அழகு, கண்கொள்ளா காட்சிங்க. எதுக்காக இங்கே வந்தோம்னா, கோயிலில் சாமி கும்பிட. நம்ம வீட்டுக்கு மேலே பெருமாள் இருக்காருல்ல, அவரை கும்பிட்டு ஆக்கணும்ல. அதனால தான் இங்கே வந்திருக்கோம் நானும் சுமியும். சுமி பாருங்க சொல்லாமல் கொள்ளாமல் அந்த பக்கம் போகுது. எங்கேயோ எங்கே போகுதுன்னு தெரில. ஃபாலோ பண்ணிக்கினே போகணும். இப்போ நான் அதை இங்கே ஒரே பாட்டு போட்டாங்களா, ரெக்கார்டிங் வீடியோ மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது, வாய்ஸ் கொடுக்க முடியல. நம்ம வண்டி இங்கே நிற்கிது. அழகை ரசித்து பார்க்குறது எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது. அவ்வளோ அழகுங்க, கண்கொள்ளா காட்சிங்க. இந்த மாதிரி ஒரு இடம் எங்கே தேடினாலும் கிடைக்காது. அவ்வளோ அழகாக இருக்குது. கீழே மேலேருந்து கீழே பார்க்குறது அவ்வளோ சின்னதாக தெரிஞ்சு பாருங்களேன். நம்ம வீடு கீழேயே இருக்குது. பெருமாளுடைய பாத்திரத்தில் இருக்குது நம்ம வீடு. அதாவது நாங்கள் சுற்றி மலை ஏறி வரணும்னா எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு சுற்றணும். மலையை சுற்றி ஏறி வரணும். அப்போ தான் பெருமாளை பார்க்க முடியும். ஏன்னா நம்ம அந்த சைடில் இருக்கிறோம், வழி அந்த பக்கம் இல்லை. நடந்து வர்றதா இருந்தால் வந்துடலாம். ஆனால் வண்டியில் வர முடியாது. வண்டியில் வரணும்னா 1/2 கிலோமீட்டர் சுற்றி வரணும். எப்படிங்க எவ்வளோ தூரம் தெரியுது பாருங்கள். வண்டியெல்லாம் போகுது வருது. எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள். அவ்வளோ அழகு. சென்னையை டக்குன்னு நம்மளால் பார்க்க முடியாது. ஒரே வாட்டி சுற்றி பூமியை சுற்றி பார்க்குற மாதிரி பார்க்க முடியாதுல்ல. அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே சுற்றி பார்க்க வேண்டியது தான் சென்னையை. அவ்வளோ அருமையாக தெரியுது அங்கேருந்து பார்க்குறப்போ. மனசு நிம்மதியாக இருக்குதுங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாக்கா. அதுவும் சாமி கும்பிட்டு அப்படியே உட்காந்து ரசித்து பார்க்குறது இருக்கே அவ்வளோ அழகு, கண்கொள்ளா காட்சி. பகல் டைமில் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் சுமி இப்போ கீழே போகிறோம் பாருங்கள். எவ்வளோ சர்க்கிளாக போகுதுன்னு நிலா தெரியுது வானத்தில். இப்போ தான் கோயில் கட்டின்னு இருக்காங்க இந்த இடத்துல. கோயில் இன்னும் கட்டி முடிக்கல, கட்டின்னு இருக்காங்க. பாதி வேலை கூட முடியல இன்னும். இப்போ தான் டச் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எப்போ முடியுதுன்னு தெரில. கட்டி முடித்தாதான் சாமியவே பார்க்க முடியும். சாமிக்கு நேராக பாருங்கள் மேலே நட்சத்திரம் எவ்வளோ அழகாக பிரகாசமாக இருக்குது இல்லை. இந்த சுமியை என்னை காட்டாதுன்னா என்னை தான் காட்டுவா. நான் என்ன பண்ணுறேனோ என்னை காட்டிக்கினே இருக்கிறதா வேலை. சரி விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே வந்த உடனே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 2 பேர் வந்ததால தான் எல்லாம் சந்தோஷத்தில் வெடிக்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சோம். என்ன பண்ணுறது, பொங்கல் வச்சுன்னு ரெடியாக இருக்கிறாங்க. பிரசாதம் போய் வாங்கிக்க போகிறோம். பொங்கல் எனக்குன்ற மாதிரி இப்போ பிரசாதத்தை போய் வாங்க போகுது சுமி. அப்படியே சைடில் கேமராவை திருப்பிக்கினே போகுது பாருங்கள். பிரசாதத்தை காட்டக்கூடாதா? நீங்கள் எங்கே வாங்கி சாப்பிட்றீங்களோன்னு பயம் அவளுக்கு. என்ன பண்ணுறது, சரி விடுங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே பிரசாதத்தை சாப்பிடுவோம். டாட்டா, பாய் பாய்.